வந்து கார் பைக்குக்கு மட்டும் இல்ல, இதுல இருக்கிற இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போற மோடு இதுங்க. இதே வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா இந்த பாத்ரூம் வாஷ் பண்றது, அப்புறம் இந்த ஃப்ளோர் கிளீன் பண்றது, இந்த டைல்ஸ்ல அழுக்கெல்லாம் எடுக்கிறது, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பம்ப் இருந்தா போதும். ஒரு பம்ப் இருந்தா உங்களுக்கு மொத்த பிரச்சனையும் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்க சும்மா திருக இது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா பிளாட் ஆகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் 25 அடி வரைக்குமே போகும். ஆமா, லாங் வரைக்கும் உங்களுக்கு போகும். ரொம்ப ஈஸியானா, ரொம்ப ஈஸி. இன்னொன்னு ஒண்ணு இருந்தா நீங்களே வேலை பார்த்துக்கலாம். யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம், டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை கைட் பண்ணுவாங்க. என்ன பர்பஸ் உங்களுக்கு பம்ப் வேணும், என்ன மாதிரி தேவைக்கெல்லாம் தேவைப்படுது. சாணி அடி சக்கையடி அடிச்சிருந்த பம்பையும் வித்தின் 10 நிமிஷத்துல இவ்வளவு அழுக்கையும் நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்கண்ணா? ஏதோ உங்க புண்ணியத்துல அவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிஸ்ல ஒரு அளவுக்கு நல்லா இருக்கிறோம். கண்டிப்பாண்ணா. ஆனா உண்மையாவே இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வீடியோ பார்த்தா நானே வந்தேன். இது வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் உங்களோட டீடைல்ஸ் வந்து சொல்ல போறீங்க. நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு கனிவேல்டு சேனல்ல பார்க்கக்கூடிய எல்லா வீடியோமே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அண்ணா வந்து இதை பத்தின ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. இது என்ன ப்ராடக்ட்ங்கறத சொல்லுங்க. நம்ம ஆக்சுவலா இதெல்லாம் என்னன்னா பிரஷர் வாஷருங்க. சோ கம்ப்ளீட்டா எல்லாமே பிரஷரை யூஸ் பண்ணி, தண்ணியோட பிரஷரை யூஸ் பண்ணி வேலையை முடிக்கக்கூடிய எல்லா மிஷின்ஸுமே இதுதான், மோட்டார்ஸ் தான் இதெல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க என்னன்னா, நாங்க எங்க பேர் வந்து சாஸ்தா டெக்ஸ், எங்க கம்பெனி பேரு சாஸ்தா டெக்ஸ். ஆமா, நாங்க வந்து கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கோம். கோயம்புத்தூர் வந்து ப்ரோசோன் மால் பக்கம் விநாயகபுரம் விலாங்குறிச்சிங்க. ஆமா, இங்கதான் நம்மளோட ரீட்டைல் சேல் வந்து இங்கதான். நீங்க வந்து தயாரிப்பாளரா? இல்ல, இதுல எங்கேயுமே வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாதுங்க. அத ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணீங்க. அதாவது இந்தியால இந்த ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஆமா, எல்லாமே கம்ப்ளீட் இம்போர்ட்டன்ஸ். ஆமா, எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாமளும் இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இது மார்க்கெட்ல நிறைய இடத்துல இருக்குங்களா? ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. தடிக்கி விழுந்தா பிரஷர் வாஷர்ன்ற கதையா எல்லா பக்கமும் இருக்கு பிரஷர் வாஷர். ஆமா, நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷலுங்கண்ணா? நாங்க எங்க ஸ்பெஷல்னு சொன்னோம்னா ஒரு 3 விஷயம் சொல்லலாம். ஒன்னு, குவாலிட்டி. நாங்க குடுக்குற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ அப்ப நாங்க மட்டும் என்ன இதான ப்ராடக்ட்டா கொடுக்குறோம்னா அப்படி இல்ல. நாங்க குடுக்குற ப்ராடக்ட்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம். ஆமா, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் 4 இயர் சர்வீஸ் வாரண்டி தரோம். ரெண்டாவது விஷயம், எங்க கிட்ட வாங்குற பொருள் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கும். பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள்ல தான் இருக்கும். நீங்க மத்த இடத்த பாத்துக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தான் தெரியும். நீங்க மத்த இடங்கள்ல வந்து சாதாரணமா 6000 7000 ரூபாய்க்கு விற்கிற பம்பே நம்ம கிட்ட வெறும் 2999 தான். சோ வெறும் ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பம்ப் 5 வருஷம் வாரண்டியில வரும்னா, ஆமா, அதுவும் வந்து சாதாரணமா ஏதோ இந்த பம்ப் அந்த பம்ப் இல்ல, 210 பார் பிரஷர்ல கொடுக்குற பம்ப். இது 210 பார்ல வரக்கூடிய இந்த பம்ப். இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2999 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 2999. ஆமா, இந்த மாடல் அதான் ஸ்டார்டிங் பிரைஸ். இதுலயே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2499க்கு இந்த பம்பை தரோம். ஆமா, வெறும் 2500க்கும் தரோம். அது என்ன 2500 கொடுக்குறோம்னா வித்தவுட் வாஷ் வித்தவுட் கன்னு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பம்ப் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த பம்ப் இஷ்யூவா இருக்கு, சர்வீஸ் காஸ்ட் அதிகமா இருக்குன்னா சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த பம்ப் கொடுக்குறோம். சோ அதே மாதிரி இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரிட்ஸ்ன்ற ஒரு மாடல் நம்ம வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்கோம். இது நம்மளோட ஓன் பிராண்டு. சோ இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா காப்பர். இது எப்படின்னா நம்ம கிட்ட வாங்குற ஆட்களுக்கே தெரியும். 4200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த இந்த ப்ராடக்ட் உங்க சேனல் ஆஃபரா வெறும் 36க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஆமா, இது வந்து வெறும் 3600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவும் சொல்லிடுறோம், இது வந்து கமிங் கிறிஸ்துமஸ் வரைக்கும் தான். சோ இந்த 25 வரைக்கும் ஆர்டர் பண்றவங்களுக்கு இது போகும். அது சும்மா போன் பண்ணி ஆர்டர் பண்றதெல்லாம் இது பண்ண முடியாது. நீங்க ஆக்சுவலா இந்த வீடியோவோட ஸ்கிரீன்ஷாட் அவங்க அனுப்பி அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க. எடுத்துக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து ஒரு ஆஃபர் வந்து இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாவும் யூஸ் பண்ணலாம், நீங்க டொமஸ்டிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டுமே 240 பார் கொடுக்குறீங்க. ஆமா ஆமா ஆமா, இது 240 பார்ல வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் ஸ்பீட் இல்லாத மாடல். இது வந்து வெறும் 4500 வரும். இது வேரியபிள் ஸ்பீட் இருக்கிற மாடல், இதுவும் 4500 வரும். சோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க, இதுல வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்க. சோ பிரஷரை கண்ட்ரோல் பண்ணலாம். இதுல வந்து ஒரே ஃப்ளோல வரும்.
இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு மீட்டர் வந்துரும். எந்த பிரஷர் ஒர்க் ஆயிட்டு இருக்குங்கிற மீட்டர் அதுலயே தெரியும். ஆமா, இதுலயே வந்துரும். சோ இது ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரே பம்ப் மல்டி பர்பஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 240 பார் வரும். இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராலி டைப்ல வந்துரும் இந்த மாடலும். இது வந்து உங்களுக்கு 4800 வரும். ரொம்ப டிஃபரெண்டான டைப். ஆமா, டிஃபரெண்டான டைப். இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா எல்லாமே ஆட்டோ கட் ஆஃப்ல வந்துரும். எந்த மாடலுமே வந்து நீங்க சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு இல்ல. கன் அமுத்துனா ஓடும், கன்னை விட்டுட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். சோ பக்கா பவர் சேவிங்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து 270 பார்ல வரும். சோ இதுலயே பாத்தீங்கன்னா பார் மென்ஷன் பண்ணிருப்போம். அதே மாதிரி மீட்டர்ஸும் கொடுத்திருப்போம். இதுலயே பாத்தீங்கன்னா மீட்டர் இருக்கும், என்ன பிரஷர் ஒர்க் ஆயிட்டு இருக்குன்ட்டு. இதுவுமே ஸ்பீட் அட்ஜஸ்டபிள்ல வரும். இது வெளியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாடல்ஸ். நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்ல 6000 7000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம 5.3 கொடுக்கும், 5300 தான். இது வந்து பாத்தீங்கன்னா 250 to 300 பார் வருதுங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோ பக்கம் வரும் வெயிட். உங்களுக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட டாய் மாதிரி இருக்கும். ஆமா, உண்மையாவே நல்லா இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்த டிராக்டர் மாதிரி இருக்கு. ஆனா அந்த இதெல்லாம் பாருங்களேன், எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மேடம். ஆக்சுவலா என்னன்னா மென்ஸோட அடல்ட் டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காரு பைக் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி. சோ அதோட ஐட்டம்ஸும் சேம் அதே மாதிரியே கொடுத்துருக்கோம். சோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 பார் வர ஐட்டம்ஸ். இது உங்களுக்கு 6500 வரும் இந்த மாடல். இது வந்து 270 பார் வரது, இது 6000 வரும். சோ இப்ப இந்த ரெண்டு மாடல் ஆர்டர் போடுறவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் இது வந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா 1200 950 to 1200 வரைக்கும் கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவலா தான் நீங்க வாங்கணும். சோ இந்த மாடல் வந்து ஆர்டர் போடுறவங்களுக்கு இது ஃப்ரீயாவே வந்துரும். ஆமா, இந்த கேன் வந்து ஃப்ரீயாவே வந்துரும். இது அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னது வெறும் கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் இந்த ஆஃபர். இது வந்து நீங்க உங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுல எல்லாருக்குமே வந்து இது தேவைப்படக்கூடிய ஒண்ணு. நம்ம வீடு கிளீன் பண்ணலாம், கார் கிளீன் பண்ணலாம், அப்புறம் பாத்தீங்கன்னா பைக் கிளீன் பண்ணலாம். உங்களோட என்ன சொல்றது கார்டனிங்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் வந்து அந்த டீட்டெயிலும் வந்து கொடுப்பாங்க. நாங்க அதெல்லாம் வந்து கவர் பண்ணிடுறோம். பாருங்க, இந்த வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் என்னென்ன பர்பஸ் இது வந்து பண்ணி கொடுக்குது அப்படிங்கறது நீங்க ஒரு முழுமையான வீடியோவா தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 7000 வருங்க. இப்போ இதுவும் பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14000 வருது இன்னைக்கு. ஆமா, மார்க்கெட் வேலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40000 ரூபாய், 38000 40000 கொடுக்குறாங்க. இது 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்க பெட் போட்டு கட்டி வேலை செய்யணும். இந்த கார் வாஷ் பிசினஸ் எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது வெறும் ஒரு 14000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா இந்த ஒண்ணு போதும், எல்லாம் பிசினஸ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது அது எனக்கு அவ்வளவு பட்ஜெட் இல்ல சார், எனக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா சேம் பார் சேம் பிரஷர் வெறும் 7000 ரூபாய்க்கு, வெறும் 7000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சோ இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இந்த கார்டனிங்க்கு மத்த இதுக்கு எல்லாமே. சோ சில கரண்ட் இல்லாத ரூரல் ஏரியா ரொம்ப அவுட்டர் போறாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பிரிண்ட் ஆகி வந்துடும். 7.5 HP பெட்ரோல் வேரியன்ட். வெறும் ஒரு 1 லிட்டர் பெட்ரோல்லே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் நாசிலோட வந்துரும், ஃபுல் கன்னு ஃபுல் செட்டாவே வந்துரும். ஆமா, இது இந்த மாடல்ஸ்ல எல்லாமே இல்லாத மத்த இடங்கள் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எதுவுமே உங்களுக்கு காயில் போகாது. காயில் மீன்ஸ் உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற வைண்டிங் வந்து பர்ன் ஆகும், எரிஞ்சு போகும், இந்த பிரச்சனையில வரும். இதுல எதுவுமே அது வராது. ஏன்னா எல்லாத்துலயுமே டிஓபி ஃபிட் பண்ணிருக்கும். டிஓபி மீன்ஸ் தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடக்ட்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு காயில் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடும். இன்னொன்னு என்னன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப லேடிஸோ குழந்தைங்க யாரோ யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் மெட்டல் பாடி எர்த் வரும். இப்ப இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே எர்த் ப்ரூஃபிங் இன்க்ளூடிங் இந்த மெட்டல் பாடி வரைக்கும். உங்களுக்கு காயிலே உள்ள போனாலும் ஷார்ட் சர்க்கிட்டே ஆனாலும் உங்களுக்கு எர்த் வராது. ஆமா, இப்ப நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், கார் வாஷ் பண்ணும்போதோ இல்ல மத்த இடங்கள் வாஷ் பண்ணும்போதோ ஈரக்கையோட தொடுவோம். இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த சிலிக்கான் வாட்டர் வச்சு போட்டிருப்போம். இந்த சின்ன பேசிக் இந்த பேசிக் மாடல்ல கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் கிட்ட வந்து சிலிக்கான் கவர் பண்ணிருப்போம். சோ நீங்க உங்களுக்கு ஈரக்கை பட்டு உங்களுக்கு உள்ள போய் ஷார்ட் சர்க்கிட் ஆகி உங்களுக்கு எர்த் அடிக்கிறங்கிற பேச்சுக்கு இடமே இல்ல. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணி தர முடியுமோ அவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வாஷர் மட்டும் கிடையாது, பிளஸ் வேக்யூம் கிளீனர்ஸும் பண்றோம். இப்போ வேக்யூம் கிளீனர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கே. இது வர பாருங்க, இது கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு 30 லிட்டர்ல வரக்கூடிய மோட்டாருங்க. இது 30 லிட்டருங்க. இது ஃபுல்லா பாருங்களேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு SS ட்ரம்ல வரும். பாத்தீங்கன்னா தெரியும். இது மத்த இடங்கள்லாம் பிபில கொடுப்பாங்க, வெறும் பிளாஸ்டிக் கொடுப்பாங்க. இது எஸ்எஸ்ல வரும். உங்களுக்கு அவ்வளவு தூரம் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. ஆமா, இது வந்து உங்களுக்கு டஸ்ட் கலெக்டிங் பேக் வந்துரும் இதுலயே. பிளஸ் இது வந்து 1000 வாட்ஸ்ல வருங்க இந்த பம்ப். ஆமா, 1000 வாட்ஸ் பம்ப்ல வருதுங்க. இதுல வந்து வெட்டும் இருக்கு ட்ரையும் இருக்கு. அதாவது வெட் அண்ட் ட்ரை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, தண்ணியும் உரியும்.
தண்ணி உரியும். அதே மாதிரி உங்களுக்கு டஸ்ட்னா டஸ்ட் உரியும். அது போக இதுல ஒரு ப்ளோயர் செட்டப் இருக்கு. இது வேக்யூம், இது வந்து உள்ள இழுக்கிறது, இது வெளியே தள்ளுறது. சோ இத்தனை ஐட்டமும் சேர்ந்து ஒரு வேக்யூம் கிளீனர் இன்னைக்கு மார்க்கெட் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 15,000 போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட சார் 3,000 தான். 3,000 தான். இதுவும் பாத்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டில கொடுக்குறோம். சோ வாரண்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ்னு ஒண்ணு இல்ல, நம்ம கிட்ட எல்லாமே வாரண்டியோட தான் கொடுக்குறோம். இதுவும் 2 வயர்ல லென்த்தியா இருக்குமா சார்? ஆமா, எல்லாமே வயர் உங்களுக்கு வந்துரும். ஒரு 2-3 மீட்டர் பக்கம் வந்துரும். அந்த மாதிரி இருந்தா தானே நமக்கு. ஆமா, இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி போட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காருக்கு உண்டான வேக்யூம் கிளீனர் 1800 வருது. இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கிற வேக்யூம் கிளீனர். வீடு ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமா, உங்க சோஃபால இருந்து எல்லாத்தையுமே எடுக்கணும்னா இன்கேஸ் நீங்க ஈரமா இருக்கிற சோஃபாவே நீங்க வச்சு அமுத்துனீங்கன்னா இழுத்துரும். அப்ப நீங்க ஈரமா இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க அதுக்கு ட்ரையர் போடணும்னு அவசியமே இல்ல. ஆமா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் மிஷின்ஸ்ங்க. இது வேக்யூம்ல. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோயர் ஐட்டம்ஸ் வருதுங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இன்கோங்கிற பிராண்டோடது. சோ இதோடது நாங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்ப நீங்க வந்தீங்கன்னாலே இந்த பிராண்ட் 600 வாட்ஸ்ல வரும். சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,700 ரூபாய் மார்க்கெட்ல கொடுக்குறாங்க. இதுல எம்ஆர்பி அதான் போட்டுருக்கோம். சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 400 வாட்ஸ் ஓடுதுங்க இந்த மாடல். இது 2,700 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்க ஐட்டம். பட் நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு என்ன ஆஃபர்ல கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 400 வாட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாக்க இதுதான் 400 வாட்ஸ் ஓடுதுங்க. இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் 999 தான். 999 தான். 2,700 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கு இந்த மாடல் வெறும் 999. இதுவும் 1 இயர் வாரண்டியோட வரும். இது 1 இயர் வாரண்டி வந்துரும். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 600 வாட்ஸ் ஓடுதுங்க. சோ இதுவும் பாருங்க, இதுல வந்து இல்லாத அது இது வந்து 1,500 வரும். இது 3,700 ரூபாய்க்கு வருது வெறும் 1,500. இது 2,700 ரூபாய்க்கு வருது வெறும் 999 தான். ஆமா, இப்ப இதுவும் அதுவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இதோட யூசேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து நீங்க பெரிய போர்ட்டிகோ இருக்கும், பெரிய கார்டன் ஏரியா இருக்கும், கிளீன் பண்றது குனிஞ்சு கூட்டுறதெல்லாம் கஷ்டம், டஸ்ட் அடிக்கிறது கஷ்டம். இது ப்ளோ ஏர் வர வெளியே வர ஸ்பீட்லயே மொத்த குப்பையும் தள்ளிட்டு போயிடும். ஆமா, இப்ப இது வந்து 900 ரூபாய்க்கு கொடுக்கணும், ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா இதுல வந்து வேரியபிள் ஸ்பீட் வராது, ஒண்ணுமே வராது. இப்ப இதே நீங்க இதுல பாருங்களேன், நீங்க இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்டபிளோட வரும். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு. ஆமா, நீங்க இதுல வந்து ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி நீங்க அதை பாத்துக்கலாம். இது வந்து மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். இது வந்து இது கார் அண்ட் பைக் வாஷ் பண்றவங்க கார் பம்பை ட்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல ஃபோர் கிளீனிங் யூஸ் பண்ணலாம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து இந்த யூபிஎஸ் சிபியூ எல்லாம் கழுவணும் அப்படின்னாலும், டஸ்ட் அடிச்சிருக்கு அதெல்லாம் துடைக்கணும்னாலும் உள்ள வச்செல்லாம் கழுவ முடியாது, எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ். சோ இது ஸ்பீட் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்க அடிச்சீங்கன்னா அதுல இருக்கிற டஸ்ட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. சோ அதான் சொல்றது. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 2 வருஷம் வாரண்டில வந்துரும். 2 வருஷம் வாரண்டி மினிமம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் 5 வருஷம் வாரண்டி அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வாரண்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ்னு உங்ககிட்ட எதுவுமே வராது. எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரான ஐட்டம்ஸ். எதுவுமே எர்த் ப்ரூஃபிங் இல்லாத, எல்லாமே எர்த் ப்ரூஃபிங் இருக்கும். சோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுத்து யூஸ் பண்றீங்கனாலும் உங்களுக்கு எர்த் ப்ரூஃபிங் தான். சோ இதுவும் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் வராது, மத்த இடங்கள்ல வராது. ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. லேடிஸும் ஹேண்டில் பண்ணலாம், குழந்தைங்க கூட தூக்கலாம் போல இருக்கு. ஆமா, கண்டிப்பா வெயிட்லெஸ் தான். ஆமா, இந்த மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்கும் வாங்கிக்கலாம், கமர்ஷியல் லைனுக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைன் வந்து இருக்குன்னு இருக்காங்க. கட்டாயம் வந்து வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ராலர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் வந்து எப்படி சார்? ஆன்லைன்னாக்க மேடம், இப்ப நீங்க நம்மளை நம்பி பணம் போடுறீங்க அப்படின்னா நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம வந்து பொறுப்புங்க. ஆக்சுவலா உங்க பொருள் உங்க வீடு தேடி வர வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணதான். ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதாவது நீங்க ஆன்லைன்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க, அது வந்து அடுத்து கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இது அப்படி இல்லை மேடம். இத எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணும்போதே ஆர்டர் பண்றதுக்கு ஒரு கொட்டேஷன் கேட்கும் போதே உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் வந்துடும். அதாவது சேல் நம்பர் இல்லாம கஸ்டமர் கேர் நம்பர் தனியா வந்துடும். அந்த நம்பர்லயே நீங்க வந்து கைட் பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்ப டிரான்ஸ்போர்ட்ல போட்டுட்டு சார் போட்டுட்டு நீங்க அங்க கேட்டுங்க அப்படின்றதுல டிரான்ஸ்போர்ட்ல இருந்து உங்க வீடு வர வரைக்கும் நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க பொருள் எடுத்து ஃபிட் பண்ற, இப்ப நீங்க ஒரு எதுவும் தெரியாது. இப்போ சில லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாற்றுறதுன்னு தெரியாது, சில பசங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாது. அது எப்படி மாற்றுறதுங்கிற வரைக்கும் வீடியோ கால்ல நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம். சோ டவுட்ல சின்ன டவுட் பெரிய டவுட்லாம் இல்ல, சின்ன எந்த டவுட்டா இருந்தாலும் டைரக்டா கால் பண்ணலாம். பண்ணாங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் 24/7 அவைலபிளா இருப்பாங்க. உங்களுக்கு வீடியோ கால்லே எல்லாமே சொல்லிடுவாங்க. சோ நீங்க வாங்கிட்டு நீங்க வந்து இப்படி வாங்கிட்டாங்க போன் பண்ண எடுக்க மாட்டேறாங்க அப்படிங்கறத பத்தி கவலைப்பட வேண்டியது. எல்லா டீடைல்ஸும் வந்து சார் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. லொகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். சரிங்களா? முழுமையா சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம காரோடது பிளஸ் வந்து பைக்கோடதெல்லாம் நம்ம பாத்துறலாம். எல்லாமே டெமோ பாத்துருங்க. டெமோ பார்த்துட்டு ப்ராடக்ட் நல்லா இருந்தா உங்க சப்ஸ்கிரைபர் கட் பண்ணிருக்கோம்.
இப்ப வந்து கார் பைக் வாஷ் பண்றது கொஞ்சம் அதை பத்தின டீடைல்லாம் நம்ம கொடுத்துடலாங்க சார். கொடுக்கலாம், யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அடுத்து அதான் பார்க்க போறோம். நம்ம சாஸ்தா டெக்ஸ்ல கார் அண்ட் பைக் வாஷ் பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த மாதிரி சாணி அடி சக்கையடி அடிச்சிருந்த பம்பையும் வித்தின் 10 நிமிஷத்துல இவ்வளவு அழுக்கையும் நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, கார் அண்ட் பைக்கு மட்டுமான்னு கேட்டா அதுக்கு மட்டும் இல்ல, இது மல்டி பர்பஸாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான், இது வந்து கார் பைக்கு மட்டும் இல்ல. இதுல இருக்கிற இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போற மோடு இதுங்க. இது வந்து பாயிண்டரா கிடைக்கும். இது வச்சு நீங்க ஒரு பெருசா தென்னை மரம் இருக்கு, செடிக்கு, இல்ல நீங்க ஏதாவது தூரமா அடிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நீங்க இது பண்ணிக்கலாம். ஒரு கார்டன் ஃபார்மேஷனுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்க ஒரு பக்கத்துல ஒரு கார்டன் பர்பஸ், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அப்படின்னா இதை நீங்க சும்மா திருக இது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா பிளாட் ஆகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பிளாட் ஆயிடும். இது வச்சு இது உங்களுக்கு ஃபோர்ஸ் இருக்காது. இதை வச்சு நீங்க காரோட விண்ட்ஷீல்டு கழுவுறது, இப்ப நீங்க வீட்டு தோட்டத்துல இருக்கு, மாடி தோட்டம்லாம் இருக்குன்னா நீங்க ஜஸ்ட் அது இந்த கோழி பண்ணை, மாடு இதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு பண்ணிக்கலாம். இது இந்த மோட்ல வச்சு யூஸ் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பவர் சேவிங்கா இருக்கும், தண்ணிக்கு தண்ணி மிச்சமாகும். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நான் எங்க இருக்கேன், இதோட வெலாசிட்டி எது வரைக்கும் போகுது பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி வரைக்கும் போகும் இதோடது. சோ நீங்க லாங் ஆமா லாங் வரைக்கும் உங்களுக்கு போகும். அதே மாதிரி இதுல எல்லாரும் சொல்றது என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு 50% தான் தண்ணி, 50% காத்து தான் போகும். சோ உங்களுக்கு பவர் சேவிங் இருக்கும். அதே மாதிரி இது ஆட்டோ கட் ஆஃப்ங்க. நம்ம ஆன் பண்ணாதான் உங்களுக்கு ஓடும். கை எடுத்துட்டோம், கன்ல எடுத்துட்டோம்னா மோட்டார் பண்றது ரொம்ப ஈஸியானா, ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட ஹேண்டில் பண்ணலாம். ஒரு 10 வயசு குழந்தையில இருந்து எல்லாரும் ரொம்ப ஹெவியா இது பண்ண முடியாது. அதுதான் சொல்லுவாங்க. இப்ப இந்த பம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட்டும் ஆகாது. இப்ப ஈர கையோட போய் தொட்டாலும் உங்களுக்கு எர்த்தும் வராது. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணிருக்கோம். இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா நீங்க ட்ராலி வச்சிருக்கலாம் இருக்கு, கையில அழகா தூக்கிட்டு போய்க்கலாம். சோ உங்களோட ஒர்க்கை வந்து 1/3 முடிச்சு கொடுத்துரும். நீங்க ஒரு 3 மணி நேரம் செய்யற வேலையை கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷத்துல நீங்க முடிச்சிடலாம். ஒரு மிஷின் இருந்ததுன்னா இன்னைக்கு நிலைமைக்கு மேக்சிமம் ஹவுஸ் வைஃப்ஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு மிஷின் இது. இப்ப இதை வச்சு கார் பைக் தான் கையில கிளீன் பண்ணுவோம் அப்படித்தான்ட்டு இல்ல. இப்ப நீங்க வச்சுட்டு நீங்க ஒரு வீட்டுல சிங்கோ, பாத்ரூமோ, இல்ல பிளம்பர் வரல அதுக்கோ, இல்ல உங்களுக்கு பாசம் எல்லாத்துக்கும் பண்ணலாம். நீங்க இப்ப கூல் ரூஃப் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லேபரை போய் நீங்க பாக்கணும்னு அவசியம் இல்ல. சோ இதுல இருக்கிற ஃபோர்ஸ் வச்சு நீங்க டைரக்டா நீங்க பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா நீங்க உங்களோட பைக் அண்ட் கார் எல்லாமே நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்னொருத்தர் தேவை, இது வரணும் பிடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சோ ஒரு இப்ப வந்து சர்வீஸ் கூடுறோம்னு வைங்களேன், ஒரு நாள் ஹாஃப் டே போயிருதுன்னு வைங்களேன். ஆனா நம்ம இதுல வந்து அந்த ப்ராப்ளமே இல்ல. நம்ம பாட்டுக்கு எடுத்து நம்ம ஃப்ரீயா இருக்க டைம்ல கிளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு லேபர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இன்னொன்னு வந்து கூப்பிட்டா ஆள் கிடைக்கிறது இல்ல, செய்யறதுக்கும் ஆள் இல்ல. சோ அப்படி இருக்கிற நேரத்துல உங்களுக்கு இந்த மிஷின் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கா, உங்களுக்கு என்ன சொல்றது, பவர் சேவிங் மாதிரி தான். சோ இதை வச்சுட்டு நீங்க அதை நான் சொல்ல பாத்தீங்களா, திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா உங்களுக்கு பவருக்கு பவரும் சேவிங், காஸ்ட் மிச்சம். இன்னொன்னு ஒண்ணு இருந்தா நீங்களே வேலை பார்த்துக்கலாம். யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க, டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப இந்த லாங்ல இருக்கிற ஐட்டத்தை வச்சு இப்ப நீங்க மேல ஒரு 2 ஃப்ளோர் இருக்கு, மேல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணணும், கிளாஸ் கிளீன் பண்ணணும், மேல நீங்க ஏறி கழுவணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் இங்க இருந்து வச்சு அடிச்சீங்கனாலே மேல இருக்கிறதெல்லாம் கழுவிட்டு வந்துடும். இதுல உங்களுக்கு வந்து ஃபோம் லிக்விட்ஸ் இருக்கிறதுனால ஃபோம் கேனும் போடலாம். சோ ஃபோம் கேன் போட்டா உங்களுக்கு இன்னுமே என்னன்னா உங்களுக்கு கண்ணாடி சோப்பு போட்டே கழுவலாம். நீங்க கை வச்சு கழுவணும்னு அவசியம் இல்ல. சோ பக்கா சேஃப்டியான பம்ப் அது. ஓகேங்கண்ணா, சூப்பர்ண்ணா. நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போறதுன்னா நம்ம சேல்ஸ் டீம் கான்டாக்ட் பண்ணாலே போதும். சோ அவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பம்ப் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன நீட் இருக்குங்கிற வரைக்கும் சொல்லிடுவாங்க. நீங்க இதுக்கு முன்ன பின்ன பம்ப் யூஸ் பண்ணதே இல்ல, எனக்கு புதுசு அப்படின்னா கூட நம்ம சேல்ஸ் டீமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை கைட் பண்ணுவாங்க. என்ன பர்பஸ்க்கு உங்களுக்கு பம்ப் வேணும், என்ன மாதிரி தேவைக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கான பம்பை சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்க பம்ப் ஆர்டர் போட்டா போதும், வீடு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம சேல்ஸ் டீமே உங்களை ஃபாலோ பண்ணிக்குவோம். கடைசி வரைக்கும் அதான் நாங்க சொல்றோம், நாங்க 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் தரோம் வாரண்டில, 4 வருஷம் சர்வீஸ் வாரண்டி தரோம், மொத்தம் 5 வருஷம் வாரண்டி இருக்கு. சோ ஒரு பொருள் வாங்கிட்டு அப்புறம் டாடா காமிச்சு போற பழக்கம் இல்ல. 5 வருஷம் வரைக்குமே நீங்க ஃபாலோ பண்றீங்க. சோ நீங்க இந்த பிசினஸ் நம்ம கூட இருக்கக்கூடிய தொடர்புங்கிறது இன்னையோட முடியறது இல்ல, இன்னும் 5 வருஷத்துக்கும். சோ 5 வருஷமும் நீங்க எங்களோட டைரக்டா இது பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா இவங்க வாங்கிட்டு போன் எடுக்க மாட்டாங்க, பண்ணிடுவாங்க அப்படின்னு. இப்ப நாங்க அதுக்குதான் என்ன சொல்றோம், ஆமா அந்த பிரச்சனைக்காக அதுவுமே நாங்க அதை வந்து ஸ்டார்ட் அவுட் பண்றோம். இப்ப நீங்க எங்ககிட்ட ஒரு பம்ப் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் கஸ்டமர் நம்பர் கொடுத்துருவாங்க. சோ அதுல நீங்க டைரக்டா நம்ம சர்வீஸ் டீமை கால் பண்ணலாம். இதுன்னு சொல்லிடுறேன், அது பிரச்சனை வந்தாதான்ட்டு இல்ல, ஒரு கன்னு மாட்ட தெரியலனா கூட நீங்க கூப்பிட்டு கேட்கலாம். இது எப்படி மாட்டுறதுனா கூட நம்ம ஆளுங்க வீடியோ கால்ல வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சோ அங்கங்க உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். சோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பத்தி நீங்க கவலையே பட வேண்டியது. சூப்பர்ண்ணா.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா டீட்டெயிலும் வந்து தெளிவா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு சாம்பிள் காமிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இது எவ்வளோ ஃபோர்ஸ்ல இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து லைவாவே வந்து எல்லாமே காமிச்சிட்டு இருக்காங்க. இது பாருங்க பப்பாயா, அது ஒரு லாங்ல இருந்து அடிச்சா கூட பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கிறதுனால அந்த பழம் வந்து உடையுது. அதையும் லைவ் டெமோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காமிச்சாங்க. இந்த மாதிரி ஆப்பிள், அப்புறம் பாத்தீங்கன்னா புடலங்காய், பீக்கங்காய், நிறைய டெமோ காமிக்கிறாங்கங்க. நான் அதுல இருந்து ஒன்னு 2 டெமோ மட்டும் தான் உங்களுக்காக எடுத்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை சீசன் அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து டூ வீலரா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து வெளியில ஒன்ஸ் போயிட்டு வந்தாலே பாத்தீங்கன்னா சேராயிரும். நம்ம கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்லயே ஒண்ணு இருக்குது அப்படின்னா தாராளமா வந்து நம்மளே வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா நீங்க வெளியில சர்வீஸ் கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கிளீனா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கிளீனிங் வந்து இருக்குது. அதுதான் வந்து இந்த பம்போட ஸ்பெஷலு. எல்லாருமே வந்து அங்கேயே வந்து லைவ் டெமோ எல்லாமே வந்து பார்த்தாங்க. எனக்குமே வந்து அது ஒரு இதா இருந்துச்சு, எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸ் பிடிக்க முடியுமா, ஏன்னா இந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்குதே, அந்த பம்பு நம்மளால கையில ஹேண்டில் பண்ண முடியுமான்னு நினைச்சேன். எல்லாராலையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க கூட வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் ஃப்ரீயா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, அவங்களா கிளீனிங்க்கு ஒரு ஆளை தேடணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த அண்ணா சொன்ன மாதிரி நம்மளே வந்து வீடை வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஹைட்ல இருந்தாலுமே நம்ம மேல கூட வந்து இந்த பம்பை வச்சு கிளீன் பண்ண முடியும். நிறைய மோடும் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ரொம்ப கிளீனா ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சேர் இருக்கிற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரையான துணி வச்சு தொடச்சா மட்டும் போதும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளீன் வந்து சூப்பரா ஆயிடுச்சு. உண்மையாவே நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாருங்க, நிறைய பார்சலும் வந்து போயிட்டு இருக்குவாங்க. சார் இதெல்லாம் வந்து பார்சலாங்க சார்? ஆமா, இப்போ இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து நம்ம இப்போ நம்ம வீடியோஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸும் எல்லாம் ஹாப்பியஸ்ட் கஸ்டமர் தான் வராங்க, வந்து வாங்கி எல்லாமே வந்து இன்னைக்கான டிஸ்பாட்ச். ஆமா, இன்னைக்கு டிஸ்பாட்ச்ங்க. இதெல்லாம் நம்ம ஹோல்சேல் சொன்னோம். ஆக்சுவலா நிறைய வீடியோஸ்ல வந்து என்னம்பாங்க, இல்ல சார் இவர் வந்து ஒரு தகரக்கொட்டை வச்சுட்டு பண்றாரு சார் அப்படிம்பாங்க. அப்படி எல்லாம் இல்ல, உள்ள வந்து எல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை கஸ்டமர்ஸ் இங்க வந்து டைரக்டா வந்து விசிட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதனால இங்க இருந்து டைரக்டா ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் டெய்லி உங்களுக்கு பார்சல்ஸும் போகும். இல்ல சார், சின்னது பெருசுங்கிறத விட நம்மளோட ப்ராடக்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குது, நம்மளோட பிசினஸ் நம்ம வந்து நம்மளுக்கு பிசினஸ், அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பொறுத்துதான் பிசினஸ் வந்து பெருசாகிறதும் அப்படியே இருக்கிறதுங்க சார். ஆனா நீங்க தகரான்னு சொல்றீங்க, ஆனா வந்து நீங்க எங்க கிட்ட பேசுற விதமும் சரி, அங்க பாருங்க சார், எங்க கிட்ட பேசுற விதமும் சரி, நீங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்ற விதமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஏன்னா பார்சல் வந்து அடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏங்க சார், நம்ம அங்க போயிடலாம். இதுதான் ஹோல்சேலாங்க சார்? இல்ல, இது வந்து நம்மளோட ஒரு பார்ட் தான். சின்ன ட்ரெய்லர் தான் இது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இது அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் ஏத்தி இருக்கும். இது இல்லாம இப்ப நம்ம புது குடோனும் இருக்குங்க. புது குடோன் ஒரு 2 ஃப்ளோர்ல வந்து மேல போட்டுருக்கோம். 2 ஃப்ளோர் ஃபுல்லாவே பிரஷர் வாஷ். கண்டிப்பா நம்ம அதுல உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸும் இருக்கும். அதுல வந்து புது புது ப்ராடக்ட்ஸும் வரும். சோ மத்தவங்க சொல்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் வச்சு திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் நாங்க போய் பிசினஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. நீங்க லைவ்லயே பாருங்க எத்தனை கஸ்டமர்ஸ் வராங்க, இப்ப எவ்வளவு லோடு ஏறிக்கிட்டு இருக்கு. நிறைய கஸ்டமர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர்ஸ் வைஸும் சரி, நம்ம ஹோல்சேலும் கொடுக்குறோம், ரீட்டைலும் கொடுக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய கஸ்டமர் சின்ன கஸ்டமர்ஸ் எல்லாம் இல்லைங்க. நீங்க ஒரு பீஸ் ஆர்டர் போட்டாலும் எங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் தான். 100 பீஸ் ஆர்டர் போட்டாலும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சோ அவங்களை எப்படி ட்ரீட் பண்றோமோ அதே வகையில தான் உங்களையும் ட்ரீட் பண்ணுவோம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. உண்மையாவே இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன், 100% நம்புறேன். கண்டிப்பா இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் வீடியோ பொறுமையா பாத்திருக்கீங்க. கண்டிப்பா வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, செக் பண்ணி பாருங்க. லொகேஷன் போட்டீங்க அப்படின்னா அவங்களோட இடத்துக்கே வந்து கொண்டு வந்து விட்டுரும். அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் ரூட்ல ஏதாவது டவுட் இருக்குனாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணாலே போதும். ஓகேங்க சார், இவ்வளவு நேரம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெஸ்டான சர்வீஸ் கொடுங்க சார். கண்டிப்பா மேடம், நாங்க வீடியோல சொல்ற ரேட் இல்ல, அதை விட கம்மியான விலைக்கு இங்க வந்து டைரக்டா வாங்கிட்டு போறாங்க. உங்க சப்ஸ்கிரைபர் இல்ல, எல்லாருமே நம்ம கஸ்டமர்ஸ் தான். என்னோட கடமை வந்து என்னோட சப்ஸ்கிரைபரை வந்து எப்பயுமே நம்ம பாத்துக்கோல. சோ நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. உங்க கஸ்டமருக்கு உங்க சப்ஸ்கிரைபருக்கு 100க்கு 200% எங்க எஃபர்ட் போட்டு என்னென்ன சப்போர்ட் பண்ணுவோம் பண்ணி தருவீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். பை ஃப்ரெண்ட்ஸ்.